தம்பதிகளை கட்டிலில் குதூகலமாக்கும் ஸ்பூனிங் தம்பதிகளுக்கு இடையில் நெருக்கத்தையும் அன்பையும் அதிகரிக்கச் செய்யும் ஒரு சிறந்த அணைப்பு முறை ஸ்பூனிங். இது பார்ப்பதற்கு இரண்டு கரண்டிகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைத்தது போல் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. ஸ்பூனிங் செய்வதற்கான எளிய வழிமுறைகள் இதோ. 1. நிலையை தயார் செய்தல், பொசிஷனிங். முதலில் இருவரும் ஒரே பக்கமாக திரும்பி ஒருபுறம் சாய்ந்து படுத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரில் பிக் ஸ்பூன் பின்னால் இருந்து அணைப்பவர், லிட்டில் ஸ்பூன் முன்னால் இருப்பவர். 2. நெருக்கமாக படுத்தல். பின்னால் இருப்பவர் முன்னால் இருப்பவரின் முதுகோடு ஒட்டி நெருக்கமாக படுத்துக் கொள்ள வேண்டும். இருவரின் கால்களும் லேசாக மடங்கிய நிலையில் இருப்பது வசதியாக இருக்கும். 3. கைகளை வைக்கும் முறை. இதுதான் மிகவும் முக்கியமான பகுதி. பின்னால் இருப்பவர் தனது மேல் கையை முன்னால் இருப்பவரின் இடுப்பு அல்லது வயிற்று பகுதியில் மென்மையாகச் சுற்றி அணைக்கலாம். அடியில் இருக்கும் கையை முன்னால் இருப்பவரின் கழுத்துக்கு கீழே தலையை உயர்த்தி நீட்டலாம் அல்லது உங்கள் தலைக்கு அடியில் மடித்து வைத்துக் கொள்ளலாம். 4. கால்களை அமைத்தல். பின்னால் இருப்பவர் தனது கால்களை முன்னால் இருப்பவரின் கால்களுக்கு பின்னால் அதே கோணத்தில் மடித்து வைக்கலாம். இது முழுமையான உடல் தொடர்பையும் கதகதப்பையும் கொடுக்கும். 5. வசதிக்கான சில குறிப்புகள். முகத்தை வைத்தல். பின்னால் இருப்பவர் தனது முகத்தை முன்னால் இருப்பவரின் பிடரி அல்லது தோள்பட்டைக்கு அருகில் வைத்துக் கொள்ளலாம். மூச்சுக்காற்று. உங்கள் மூச்சுக்காற்று துணையின் கழுத்தில் பட்டு அவர்களுக்கு அசௌகரியமாக இருந்தால் தலையை சற்று உயர்த்தி அல்லது தாழ்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். கை மரத்து போதல். நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருந்தால் அடியில் இருக்கும் கை மரத்து போக வாய்ப்புண்டு. அப்போது கையை மெதுவாக உருவி நிலையை மாற்றிக் கொள்ளுங்கள். ஸ்பூனிங் செய்வது உடல் ரீதியான நெருக்கத்தை தாண்டி தம்பதிகளுக்குள் பாதுகாப்பான உணர்வையும் மன அழுத்தமற்ற சூழலையும் உருவாக்கும்.